ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பானுசாமி கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஐரன் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. முருங்கைக்கீரையே ரொம்ப ஐரன் சத்து நிறைந்த ஒரு கீரை. ரத்த குறைபாடுலாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட நீங்க 20 சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது. வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு மாத்திக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இந்த அளவுக்கு நல்லா குழச்சிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இதுல நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திருக்கீங்க. கடையில வாங்கின சாம்பார் பொடி. நீங்க வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 30 செகண்ட் மிதமான சூட்ல இதை வதக்கிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதுல சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளிய 10 நிமிஷம் நான் சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இதை முழுசா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜல்லடையிலயோ இல்ல மாதிரி கையிலயோ வடிகட்டி நீங்க எடுத்துக்கோங்க. இது கூட நாம 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுங்க. தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு இதுல 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை, கொஞ்சமா மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேங்க. பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கணும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1-2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதுமானது. இதுல உப்பு கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா நுரையா மேல வந்திருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இதுல நாம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா என்னுடைய கை அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்திருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு, சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில நிறைய ஐரன் சத்து இருக்குங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுங்க. இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கீரையே வெந்துடும் 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா கீரை வெந்துடுச்சு. சாம்பாரும் நல்லா திக்காயிடுச்சு. கடைசியா இதுல கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கடாயும் பேனும் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் நாம இதுல 5 பல் அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. இந்த தாளிப்பை நம்ம சாம்பார்ல சேர்த்து இறக்குனா கமகமக்கும் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இந்த சாம்பார் கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, பப்படு எது வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.